இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாய் துள்ளி திரிந்து விளையாடிய நமது குழந்தைகள் இப்பொழுது செல்போன் பயன்பாட்டினால் எப்படியெல்லாம் முடங்கி கிடக்கிறார்கள் என்று பார்ப்போம். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? என் ஸ்கூல் மேம் தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க சார். இந்த பையன் தான் அது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் சார் நோண்டிட்டு இருக்கான். பாருங்க, இப்போ கூட ஃபோன் தான் சார் நோண்டிட்டு இருக்கான். எனக்கு எதனா கவுன்சிலிங் கொடுங்க சார். சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான். நீங்கள் சொல்கிறது புரியுது சார். உங்கள் பையனுக்கு அடிக்ஷன் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கவுன்சிலிங் கொடுத்தாலும் கேட்க மாட்டான். நான் அட்டெண்டர் கிட்ட சொல்கிறேன். அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவார். கூட பையனையும் கூப்பிட்டு போங்க. ஓகே சார். இவர் வந்து மொபைல் ஃபோனில் செல்ஃபி யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகிட்டாரு. இது வந்து ரீல்ஸ் பண்ணி ரீல்ஸ் அடிக்ட் ஆகிட்டாரு. இவர் வந்து மொபைல் ஃபோனில் கால் பண்ணி இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாரு. ஹலோ கேட்குதா? ஹலோ ஹலோ கேட்குதா? ஹலோ. இவங்க யூஸ் பண்ணுற மொபைல்லாம் ஒர்க் ஆகாது. ஆனால் இவங்க ஒர்க் ஆகிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஹலோ கேட்குதா? ஹலோ. இவங்க வந்து மொபைல் ஃபோனில் கேம் விளையாடி அடிக்ட் ஆகிட்டாங்க. நீ மிஸ் ஆச்சு அடி. சார், பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்துட்டோம் சார். உங்கள் பையன் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறான்? போயிட்டு வந்ததுலேருந்து இப்படியே தான் சார் இருக்கான். அவன் பேய் அஞ்ச மாதிரி.
ஓ அப்படியா சார், உங்கள் பையன் எல்லாரையும் பார்த்து பயந்துருக்கான். கவலைப்படாதீங்க சார், உங்கள் பையன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளில வந்துடுவான். ஓகே சார், நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எப்போதுமே ஃபோனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த வயசு படிக்கிறதுக்கான வயசு, கிரவுண்டில் நல்லா விளையாட வேண்டிய வயசுல இப்படி ஃபோன்லேயே விளையாடிட்டு இருந்தால் உங்களுடைய உடல்நலம் மற்றும் மனநலம் பாதிக்கப்படும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சொல்வதை கேளுங்க. அவங்க சொல்றது உங்களுக்கு இப்போ கஷ்டமா இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் அதெல்லாம் உங்களுக்கு நல்லதா தெரியும். பிள்ளைங்க ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்காக பிள்ளைகளை அடிக்கிறீங்க, திட்டுறீங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி ஆனதுக்கு யார் காரணம்? சில பேரண்ட்ஸ் பசங்களோட நேரம் செலவிடுறதில்ல, அந்த நேரத்தில் பசங்க ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் சாப்பிட வைக்கிறதுக்கு ஃபோன், அழுதா ஃபோன், சிரிக்க வைக்கிறதுக்கு ஃபோன்,